ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டூர்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான அந்த சிலபஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம லெசனை பொறுத்த முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் போய் பாருங்க. ஓகேவா? நம்ம சேனல்ல முருகன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் போட்டிருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, சார் போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா முருகன், நான் வர போற வீடியோஸ்லாம் வந்து போலீஸ் எக்ஸாம் கொஸ்டினும் சேர்த்து அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம அன்பழகன் மணிவன் சொல்லியிருக்காரு, சார் அப்டேட் ஆல் டாபிக்ஸ் வீடியோ சூன், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அன்பழகன் மணி, நான் எல்லா டாபிக் இருக்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன். சரி வாங்க நம்ம லெசனுக்கு போலாம். இந்து சமயம். இந்து சமயம் வந்து மொத்தம் 6 உட்பிரிவுகள் இருக்குன்னு அதுல பாத்தீங்கன்னாக்கா சைவம், அதாவது சிவபெருமானை தொழுபவர்கள் வந்து சைவ சமயத்தவர்னு சொல்லுவோம். வைணவம், வைணவம்னா விஷ்ணு பெருமானை தொழுபவர்கள் வந்து வைணவ சமயத்தவர் அப்படின்னு சொல்லுவோம். சாக்தம், சாக்தம் அப்படின்னாக்கா உமையை முழு முதற் கடவுளாக வழிபடும் சமயம். அதாவது உமைனாக்கா அம்மன். இந்த அம்மனை மட்டும்தான், அதாவது சக்தியை மட்டும்தான் வந்து முழு முதற் கடவுளா வந்து வழிபடுவாங்க அந்த சாக்தம் அந்த சமயத்தவர் வந்து. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கானாபத்தியம். இந்த கானாபத்தியம் வந்து கணபதியை முழு முதற் கடவுளாக வழிபடும் சமயம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கௌமாரம். இந்த கௌமார சமயத்துல வந்து முருகனை வந்து முழு முதற் கடவுளாக வழிபடுவார்கள். அடுத்தது வந்து சௌரம். இந்த சௌரம் சமயத்துல வந்து சூரியனை வந்து முழு முதற் கடவுளா வந்து வழிபடுவாங்க. சோ இந்த 6 உட்பிரிவுகள் தான் வந்து இந்து சமயத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்ப சைவ சமயத்தை பத்தி பார்க்க போறோம். சைவம், அதாவது சைவம்னாக்கா சிவனை வந்து முழு முதற் கடவுளா வந்து வழிபாடுவர்கள் இருக்கிற சமயம் தான் வந்து சைவ சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை வந்து உயிர்கள் அடைந்து உய்வதற்குரிய வழிகளை காட்டும் சமயம் தான் இந்த சைவ சமயம். ஓகேவா? அதாவது திருமந்திரத்துல இருக்கிற ஒரு பாட்டு வந்து சிவனை எப்படி சொல்றதுனாக்கா, சிவன் என்பவன் ஒருவன், அவன் சக்தியோடு இரண்டர கலந்து பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் என்ற 3 நிலைகளையும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 புருடார்த்தங்களையும், அதாவது நிலைகளையும் உணர்ந்து மெய் வாய் கண் செவி மூக்கு ஆகிய புலன்களை வென்று மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை ஆகிய 6 ஆதாரங்கள்ல விரிந்து 7வது இடமான சஹஸ்ர தளத்தின் மேல் நின்று நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய 8 பொருட்களை உணர்ந்து இருப்பவன் தான் வந்து சிவன் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் வந்து சொல்லுது. ஓகேவா? சோ இந்த 7 சக்கரங்களையும் பத்தி அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஓகேவா? அதாவது ஒரு சிவலிங்கம் பாத்தீங்கன்னாக்கா சிவலிங்கத்தோட அடிப்பாகம் வந்து பிரம்மபாகம். இந்த அடிப்பாகம் வந்து பிரம்மபாகம் அப்படின்னு சொல்லுவோம். நடுப்பாகம், இந்த நடுப்பாகம் வந்து விஷ்ணு பாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மேல உருண்டியா இருக்கு இல்லையா, இந்த பாகத்தை வந்து சிவபாகம். அதாவது 3 கடவுளர்கள் இருக்காங்க இல்லையா, சோ இந்த முழு சிவலிங்கத்தையும் 3 கடவுள்களும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதுலயும் முக்கியமா இந்த சிவலிங்கத்தை தாங்கி இருக்கிற இந்த பகுதி யோனி பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பழந்தமிழ் இலக்கியத்துல வந்து சைவம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகப் பெருமான் வந்து சொல்றாரு. பொலிந்த சென்னியையும் நீல மணிமிடற்றையும் உடைய ஒப்பற்ற இறைவன் போல் நீயும் நிலை பெறுக அப்படின்னு சொல்லிட்டு அதியமான வந்து அவ்வை வந்து புறநானூற்றுல வந்து பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம சிவன் வந்து பழந்தமிழ் இலக்கியத்துல வந்து சடைமுடி உடையோன் முக்கண்ணன் முழு முதற் கடவுள் மாதொரு பாதியன். அதாவது மாதொரு பாதியன்னா என்னன்னாக்கா உமையால், அதாவது பார்வதி வந்து தன்னோட உடம்புல பாதியை கொடுத்த ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மாது ஒரு பாதியன். ஓகேவா? மாதொரு பாதியன் கங்கை அணிந்தவன் அழித்தற் கடவுள் ஆலமரத்து நிழல் அமர்ந்தோன் பாலேந்தியவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பழந்தமிழ் இலக்கியத்துல சிவனை வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? சைவ பிரிவுகள். இப்ப இந்தியாவில வந்து சைவ பிரிவுகள்னு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல மட்டும்தான் சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கர்நாடகத்துல வந்து வீர சைவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைவத்தை சொல்லுவாங்க, சைவ மதத்தை சொல்லுவாங்க. அதுவே வடநாட்டுல வந்து காஷ்மீர சைவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சைவ இலக்கியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா திருவள்ளுவரோட திருக்குறள், திருநாவுக்கரசருடைய தேவாரம், மாணிக்கவாசகரோட திருச்சிற்றம்பலக்கோவை, திருவாசகம், திருமூலருடைய திருமந்திரம், இதெல்லாம் வந்து சைவ இலக்கியங்களா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இலக்கியங்கள்லாம் சைவ சமயத்தை வந்து போட்டு இருக்கு. அடுத்தது சைவ சித்தாந்த சாத்திரங்கள். சைவ சமயத்தோட அடிப்படை உண்மைகளையும் கொள்கைகளையும் முறைப்படுத்தி உணர்த்தும் நூல்கள் தான் வந்து இந்த சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா 14 சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இருக்கு. அதாவது திருவுந்தியார், திருக்களிற்றுப்பாடியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா விருபது, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினா வெண்பா, போற்றி பக்ரோடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுத்தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் அப்படின்னு சொல்லிட்டு 14 நூல்கள் வந்து இந்த சைவ சித்தாந்த சாத்திரங்களா இருக்கு.
சோ இந்த நூல்கள் வந்து மெய்கண்ட நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த வீடியோல வந்து நான் இந்த 14 சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த வீடியோல போலீஸ் எக்ஸாமுக்கான குவிஸும், அது மட்டும் இல்லாம இந்த இந்து அறநிலைத்துறை எக்ஸாமான குவிஸும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம Facebook பேஜ் அண்ட் குரூப்பையும் போய் பாருங்க. ஓகேவா? இந்த லெசன்ல ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நன்றி.